ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முருகன் பாக். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கையில் பார்த்தீங்களா பனங்காய்ங்க வச்சுருக்கோம். பனங்காய்ங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போனா ஒரு முறை தான் கிடைக்கணும் இல்லை. பனங்காய்ங்க வந்து மண்ணில் போட்டு விதைச்சா தான் கிடைக்கும். அது மாதிரி இந்த தடவை எங்களுக்கு கிடச்சிருக்கு. எப்போ போல் பனங்காய்ங்க அவிச்சு தான் குடிப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா வந்து பனங்காய்ங்களை சுசியம் செய்வாங்க. சுசியம், சோயா உருண்டை அது போல் சொல்லுவாங்க பார்த்தியா. அது போல் இன்றைக்கி அம்மா சுசியம் செய்ய போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா தான் செய்ய போகிறாங்க. அம்மா செஞ்சிடலாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ மிஸ்ஸாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பனங்கிழங்கு சோயா உருண்டை செய்கிறதுக்கு நம்ம பனங்கிழங்கு அவிய போட போகிறோம். அதுக்காக பனங்கிழங்கு நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னா மண்ணிலேருந்து வரதுனால மண்ணெலாம் ஒட்டியும் வந்திருக்கும். அதனால் பனங்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விறகடுப்பு பற்ற வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். பனங்கிழங்கு வெந்து வர அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம பனங்கிழங்கை வச்சு அவிய போட்டுக்கலாம். இது கூடவே பனங்கிழங்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. நான் ஒரு அரை கை போல் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பனங்கிழங்கு நல்லா சாஃப்டாக ஒரு 100% முழுக்க வேக வைக்கணுங்க. ஏன்னா பனங்கிழங்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வேகாது. அதனால நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துங்க. பனங்கிழங்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் ஆறட்டும். ஏன்னா இப்போ உள்ளே இருக்க கழுங்கெல்லாம் நம்ம எடுக்க போகிறோம். பனங்கிழங்கு உள்ள கழுங்கு. அதனால் ஒரு 10 நிமிஷம் போல் ஆற வச்சுட்டு பனங்கிழங்கு மேலே இருக்க தோல்லாம் நல்லா பிரித்து எடுத்துக்கலாம். மேலே இருக்க தோலெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு நம்ம கழுங்கு வந்து பனங்கிழங்குல இருக்க கழுங்கு மட்டும் நம்ம நல்லா தனியாக உரிச்சு எடுக்க போகிறோம். நார் இல்லாத. பாருங்கள், அம்மா கரெக்டாக உரிச்சு எடுக்கிறாங்க பாருங்கள். ஒரு பனங்கிழங்கு எடுத்திங்கன்னா அது உள்ளே ஒரு உடை உடச்சிங்கன்னா அது உள்ளே இருந்தால் நாராக வரும். அந்த நார்லாம் தூக்கி போட்டு அந்த கழுங்கு மட்டும் தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. பாருங்க, கரெக்டாக ஒரு உடச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தனித்தனியாக நாராக வருங்க. நார்லாம் தவிர்த்துட்டு மீது கழுங்கு மட்டும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டா நம்மளுக்கு ஒரு பனங்கிழங்கு நிறைய கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக உரிச்சு எடுத்துட்டோம். பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இந்த அளவுக்கு நல்லா உரிச்சு எடுத்துட்டோம். நம்மளுக்கு ஒரு 7 பனங்கிழங்குல இவ்வளோ கிழங்கு கிடச்சிருக்குது. இதுதாங்க பனங்கிழங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பனங்கிழங்கு சுசியம் செய்கிறதுக்கு அது உள்ளே வைக்கிற பூர்ணம், இனிப்பு பூர்ணம் செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம ஒரு அம்மா வந்து உரலை கவிட்டுருக்காங்க. அதில் நம்ம பாரம்பரிய மூலியமாக நம்ம பனங்கிழங்கு சேர்த்து இடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிழங்கு மட்டும் உரிச்சு வச்ச பனங்கிழங்க நம்ம உரலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம முதல்ல இடிக்க ஆரம்பிச்சிடலாம். பனங்கிழங்கு மட்டும் முதல்ல இடிங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெல்லம் போட்டு இடிச்சிக்கலாம். பனங்கிழங்கு முதல்ல நார் தட்டு போடுங்க. அது நார் வந்து நம்ம மோஸ்ட்லி முதல்ல உரிச்சு எடுத்துருங்க. நார் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தான். அது சாப்பிட்டா அதுவும் ரொம்ப நல்லது தான். இப்போ பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு நல்லா ஓரளவுக்கு இடித்து எடுத்துட்டோம். இப்போ கூடவே ஒரு 100 கிராம் போல் வெல்லம் எடுத்துருக்கேன். வெல்லம் சேர்த்து இடித்து எடுத்துக்கலாம். வெல்லம் சேர்த்து இடிக்கும் போது லைட்டாக தண்ணி விடுற மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. வெல்லமும் பனங்கிழங்கும் சேர்ந்து நல்லா உருண்டு தரணும் வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பனங்கிழங்கு வைக்கிற பூர்ணம் எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு கையில் எடுத்து விட்டோன்னா இந்த அளவுக்கு நல்லா உருட்டை வரணும். அதுதாங்க பதம். உங்களுக்கு அப்படி உருட்டை வரலன்னா ஒரு கடாயில் இந்த பூர்ணத்தை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுன்னா நல்லா கட்டியாக வந்துடுங்க. நம்மளுக்கு இந்த பதத்தோட கரெக்டாக எடுத்துருங்க. இதை பார்த்திங்கன்னா நல்லா சுசியம் செய்கிற அளவுக்கு நல்லா சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இந்த பனங்கிழங்கு சுசியமை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் பாட்டி சின்ன வயசில் அடிக்கடிக்கு செஞ்சு தருவாங்க. பனங்கிழங்கு நம்ம அப்படியே தான் அடிக்கடிக்கு சாப்பிடுவேன். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப நல்ல பொருள், இயற்கையான பொருள். வந்து எப்போனா ஒரு தடவை தான் கிடைக்கும். ஆனால் பசங்க வீட்டில் இருக்க பசங்களாம் நம்ம சாப்பிடவே மாட்டாங்க இது விரும்பி. ஆனால் இது மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லாமே விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க பூர்ணம் நல்லா சின்னதாக உருண்டை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தா பார்த்தீங்கன்னா சோயா உருண்டை வேகிறது அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோயா உருண்டை மேலே இருக்க மாவு, அந்த மாவை தயார் பண்ண போகிறோம். 1 கப்பு போல் மைதா மாவு எடுத்துருக்கேன். மொத்தமாக இது ஒரு 1/4 கிலோ போல் இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் போல் சோட்டா மாவு சேர்த்துங்க. இது 3 சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து வந்தோடனே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோம். ஒட்டு மொத்தமாக தண்ணி ஊற்றிடாத, கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டு தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க. அதோட மாவு வந்து அதில் ஒட்டி பிடிக்காது. நல்லா கொஞ்சம் கட்டியோடைய கொஞ்சம் இந்த அளவுக்கு நம்ம மாவு வந்து தூக்கி விட்டோன்னா இந்த அளவுக்கு நல்லா போய் வீணுங்க. அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவு கரைச்சாச்சு. இப்போ நம்ம சோயா உருண்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உருட்டி வச்ச உள்ளே இருக்க பூரணத்தை ஒன்று ஒன்றா அந்த மைதா மாவோட
மாவில் போட்டு நல்லா முக்கிட்டு அப்படியே சுருட்டி நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், மம்மி செய்கிறது போல் செஞ்சு பாருங்கள். அப்படியே அந்த மசாலா ஒன்று எடுத்து அப்படியே அந்த உள்ளே வச்சு நல்லா உருட்டிட்டு நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வந்துட்டோம். மைதா மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாகவே தான் இருக்குங்க. நீங்கள் வேகட்டும் கலர் மாட்டும் விட்டிங்கன்னு வச்சிங்களேன், மொத்தமாக வெளியே வந்துடும். இப்போ நல்லா வெந்து வந்தோடனே நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எண்ணெய் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், மீதி இருக்க மாவு வச்சு நான் செகண்ட் பேட்ச் போட்டு எடுத்துருக்கேன். மொத்தமாக நம்மளுக்கு வெந்து வந்துடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்க. பார்க்கும்போதே சுசியம் பனங்கிழங்கு சுசியம் யாருமே செஞ்சிருக்க மாட்டீங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நான் தான் முதல் செஞ்சுருக்கேன் நான் நினைக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா பிரிக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்குங்க. உள்ளே நல்லா ஜூஸியாக, வெளியே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான சுசியம் தயாராகிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு டிஷ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக நம்ம பனங்கிழங்கு வச்சு சூப்பராக சுசியம் செஞ்சு முடிச்சிட்டோம். டேஸ்ட் பண்ணிடலாமா? எடுத்து பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. சரி, டேஸ்ட் பண்ணிடுவோம். நல்ல ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது மாதிரி நான் செஞ்சு சாப்பிட்டதே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது. லைட்டாக நடுவில் நார் இருக்குது. அதுவும் நல்லா சாப்பிட்டு நல்லா தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்காமா? சூப்பராக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.